Thank you.
நன்றி நன்றி தலை வணங்குகிறேன். நன்றி. ஸ்ரீ அம்மன் ஆட்டோ சர்வீஸ் சார், ஸ்ரீ அம்மன் ஆட்டோஸ் உரிமையாளர் மாரியப்பன் சார்பாக எனக்கு அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். மாரியப்பன் அவர்களுக்கு என சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அமுதா செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர் அருமை சகோதரர் விஜய் அவர்களுக்கு என சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நாடகத்திற்கு எனக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அருமை சகோதரர், இந்த மண்ணின் மைந்தர், வெள்ளகுடியின் மண்ணின் மைந்தர் திருவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், டூ வீலர் மெக்கானிக் செந்தில்குமார் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சிநேகிதர், நண்பர் கூட சொல்லலாம், சங்கரம்பட்டியை சேர்ந்த அருமை கூட்டாளி கார்த்திக் அவர்களுக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உற்சாகி கொண்டு அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஏழமகள் வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவனே, வாழையடி வாழையடே வளர்ந்து வரும் சந்திரனே, வாழ்வடியும் கோமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே 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 கண்ணுறங்குவாயே. இது நம்பி இருக்குது மண்ணை, இது தானாக வளர்ந்த மறுபாரம்மா, ஒரு தாயாரு தந்தையார் ஆத்துக்கு பட்டோ ஆத்து பொறுப்பேடவுக்கு பட்டோ. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ளே, ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ளே, அவனுக்கு என்ன போல நண்பே தோழி யாரும் இல்லை, ஆண்டவனும் நானும் பிள்ளை அண்ணன் தம்பி தோழக்குள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை, ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ளே, அவனுக்கும் என்ன போல் நண்பே தோழி யாரும் ஒருத்தனை சொந்தமில்லை அம்மா, சொந்தமில்லை அம்மா, இந்த ஓட்டை கூறி வீட்டுக்கார் சொந்தமில்லாம், இந்த ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் மேற்கு தொடர்ச்சி மழை மழை நாம் பாட்டு பச்சமர் பூக்கையிலே வளமர் காக்கையிலே வெட்டருவ மட்டடி வேரோடு காட்டுகடி, நீட்டு தோழச்சி மழை உச்சியிலே மழை உச்சியிலே நாம் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையிலே ஒத்தையடி கொங்கையிலே உரத்தன தொங்கையிலே
சேர்ந்திருந்த ஒரு சனம் ஆறுங்கவும் தானோரென்று ஆறுகளில் சீரங்கவும் தானோருக்கு சிறுவான காவருக்கு நானொருங்க வழியை மானே இறைவன் நாடகத்தில் ஓமையடினா ஆமா விளக்கண்ணையை தேய்ச்சிக்கிட்டு வீதியில வரண்டாலும் குற்றம் பண்ணதான் ஊத்தம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளக்கூடி ஊரை சுத்தியே இடம் வாங்கி போட்டிருக்கேன், சொத்து வாங்கி போட்டிருக்கேன், மண் வாங்கி போட்டிருக்கேன், நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இடம் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வெளியூர்ல தாண்டா நீ இடம் வாங்கி போட்டிருக்க, உள்ளூர்லயே உனக்கு இடம் இருக்கு அப்படின்னா என்ன இடம் தெரியுமா? முங்காம்பட்டியை சேர்ந்த அருமை சித்தப்பா சிங்காரம் அவர்கள் அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அப்பா அவர்களுக்கு என்ன சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு, வெளியூர்ல தான் இடம் வாங்கி போட்டிருக்க, உனக்கு உள்ளூர்ல இடம் போட்டு வச்சிருக்கேனா அப்படின்னு மண்ணு நினைக்குமா? என்ன இடம்னு தெரியுமில்ல, தெரிஞ்சுக்க. அதுவும் ஊருக்கு ஓரமா வாங்கி போட்டிருக்கேன் இடம், பரம்பரைக்கே அந்த இடம் தான், ஊருக்கே அந்த இடம் தான். பாட்டனையும் வாங்கி போட்டேன், பாட்டி சொந்த வந்து அத்தனையும் வாங்கி போட்டேன். எப்ப நீ தலை சாய்த்தா அன்னைக்கு உன்னை வாங்கி போடலாம்னு மண்ணு நினைக்குமா? மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு, மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் திங்கன்னு ஆசை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம திங்கன்னு ஆசை. தூண்டில்ங்கிற பேர்ல மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு எடுத்து தூண்டில மாட்டி தண்ணியில போட்டு மீனை பிடிச்சி தின்னுட்டோம். பார்த்தா மீன் சொன்னுச்சான், மண்புழு சொன்னதான், தண்ணி மீன் வேணும்னா தண்ணியில இறங்கி பிடிச்சிருக்கலாம், மண்ணுக்குள்ள இருக்கிற எண்ணெயை தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தெரியாது. எடுத்து தோண்டி அதுல போட்டு எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை. தக்காளி எப்பவுமே விட மாட்டேன், எங்க சுத்தியும் இந்த மண்ணுக்கு தாண்டி மாப்பிள்ள வரணும். அன்னைக்கு குடும்பத்தோட திங்க தயாரா இருக்கணும் மண்புழு நினைச்சான். நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், இறைவன் ஒரு கணக்கோடு நம்மை சுமந்து கொண்டிருக்கின்றான். அப்படிங்கிறதான் காரணம். நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு கணக்கு போட்டு நாளை வாங்கும்
அது இன்று நம்மை சுமக்கு நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்கு யாரோ வச்சு இது நம்பி இது தானாக வழங்குமா பாரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு நன்றி நன்றி நன்றி. ஆதித்யா ஆடியோஸ் கோயில்பட்டி. என்னது அம்மா சங்கு அம்மா சேலையா? என்னனே அம்மா சங்கு அம்மா அம்மா சங்கா சங்கு நீங்க எழுதிருக்கிய பாத்துக்கீங்க. என்ன அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமை உள்ளத்திற்கு எங்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அருமை சகோதரர் ராஜ்குமார் பாலசுப்ரமணியம் இருவர் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து ராஜ்குமார் பாலசுப்ரமணியம் இருவருக்கும் என சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி தேனிசை தென்றல் தேவா இசையில் வெளிவராத படங்களில் அதில் நாடோடி தென்றல் ஆத்துக்கு பக்கம் என்ற பாடலை பாராட்டி மண்ணுக்கேத்த மைந்தன் ஓடுகிற வண்டி ஓட இந்த பாடலை பாடும்படி இங்கு இசைக்குழுவினருக்கும் மற்றும் இங்கு நாடகம் நடிக்கும் அருமை சகோ செந்தில்குமரன் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அனைவரையும் பாராட்டி அன்பளி கொடுத்த அருமை அன்னார் அவர்களுக்கு நாடக இயக்கத்தும் கூட சங்கரமுடியை சேர்ந்த சின்னத்துறை அன்னார் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆதித்ய ஆடியோ குளிபிரை பட்டி அம்மா சாங் ஆத்தாவும் ஜெயல அந்த பாட்டு பாடுறேன் கண்டிப்பாக. சாத்தனூர் கருப்பையா மாமா அவர்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு மண்ணின் மைந்தர் கோயில் பூசாரி அருமை சித்தப்பா அவர்கள் எனக்காக 200 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். இதில் மிகப்பெரிய ஒரு என்னவென்னா இருவருமே ஒரே இடத்துல பொண்ணு எடுத்தவங்க. அவரும் சாத்தனூர்ல தான் பொண்ணு எடுத்துட்டாரு, நானும் சாத்தனூர்ல பொண்ணு எடுத்திருக்கேன். அந்த அடிப்படையிலே எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய பூசாரி அவர்களுக்கு என் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்கு தொழு கட்டி ஆட ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு தடவட்ட பார்த்தாலே தேத்தனைக்க சித்தாலே என்ன புத்து வேணும் சித்தாலே என்ன புத்து வேணும் ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே
கண்ண